மூணாவது அபிஷேகம் என்ன செய்யும்? அதே 1 சாமுவேல் 2:3 மறுபடியும் வாசிங்க. நீ செல்சாகில், அந்த எல்லையாகிய செல்சாகில் ராகேலின் கல்லறை அண்டையிலே 2 மனுஷரை காண்பாய். 2 மனுஷரை காண்பாய். முதலாவது அபிஷேகம் உங்களை சிங்காசனத்தில் அமர வைக்கும். 2வது இழந்ததை திருப்பி உங்க கையில கொடுக்கும், அல்லது உடைஞ்சதை மறுசீரமைக்கும். 3வது அபிஷேகம் தெய்வீக உதவியாளரை உங்களுக்கு கொடுக்கும். அபிஷேகம் தெய்வீக உதவியாளர்களை உங்களுக்கு கொடுக்கும். கழுதையை உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது. நீங்க இழந்தவைகளை உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியாது. அது எங்க போச்சுன்னு யாருக்குமே தெரியாது. போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல சைபர் கிரைம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு உண்டு. என்ன கிரைம்? சைபர் கிரைம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாதாரண நபர்களுக்கு தெரியாத சில நுணுக்கங்கள் அவங்களுக்கு தெரியும். சாதாரண நபர்களுக்கு இல்லாத சில அதிகாரங்கள் அவங்களுக்கு உண்டு. சாதாரண நபர்களால இன்னொருத்தருடைய மொபைல்ல இருக்கிற அந்த கால், அந்த டேட்டா என்ன செய்ய முடியாது? எடுக்க முடியாது. இப்போ நீங்க ஒரு கொலை நடந்துருச்சுன்னா, நீங்க போய் அந்த சம்பந்தப்பட்ட நபருடைய போன்ல இருந்து அவர் என்ன பேசினாரு, யாருக்கு மெசேஜ் அனுப்பினாரு, என்ன செஞ்சாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. சைபர் கிரைம் அவங்க ஈஸியா தூக்கிடுவாங்க. உங்க சிம்ம அங்க ஆக்டிவேட் பண்ண உடனே, அதுல அவங்க கம்ப்யூட்டர்ல ரெஜிஸ்டர் பண்ண உடனே, கடைசியா யாருக்கு கால் பண்ணியிருக்கிறாரு, எத்தனை செகண்ட் பேசியிருக்கிறாரு, என்னென்னலாம் பேசியிருக்கிறாரு, எந்த இடத்துல இருந்து பேசியிருக்கிறாரு, எல்லாவற்றையும் இவங்களால என்ன செய்ய முடியும்? கண்டுபிடிக்க முடியும். அவங்க இருக்கிறதுலே ஹையர் அத்தாரிட்டி. அவங்களாலே முடியலன்னா இன்னும் இன்டெலிஜென்ஸ்லாம் இருக்கிறாங்க. இன்னும் இன்டெலிஜென்ஸ், எந்த இடத்துல இருந்து கால் வந்துச்சு, எந்த டவர்ல இருந்து வந்துச்சு, இப்படிப்பட்ட வல்லமை படைத்தவர்கள் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. அதே போல ஆவிக்குரிய உலகங்களிலும் உங்களுக்கு எனக்கு உதவியாளர்கள் இருக்கிறாங்க. யார் அது பாஸ்டர்? யார் அந்த நபர்? யார் அப்படி நமக்கு உதவுறான்னு கேட்டா வாசிங்க மார்க் 1:13. அபிஷேகம் உதவியாளர்களை கொடுக்கும் என்றால் அந்த உதவியாளர்கள் எப்படிப்பட்ட? மார்க் 1:13. அவர் வனாந்திரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். தேவ தூதர்கள் யார் ஊழியம் செஞ்சாங்களா? எல்லாரும் எல்லா பைபிளும் அப்படித்தானே இருக்கு. யார் ஊழியம் செஞ்சதான்? தேவ தூதர்கள். சின்ன வயசுல கேட்டிருக்கேன் பாஸ்டர், எங்க பாட்டி சொல்லி, உனக்குன்னு ஒரு தேவதை இருக்கும், நீ வேண்டுனா அது போய் என்ன செய்யும்? உனக்குன்னு கொண்டு வரும். பைபிள் அதைத்தான் சொல்லுது. இந்த சிறியரில் ஒருவருக்கு என்ன செய்யக்கூடாதாம்? இடரல் உண்டு பண்ணக்கூடாதான். ஏன்னா இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் அனுதினமும் பிதாவுடைய சமூகத்தை என்ன செய்யறாங்களா? தேவ தூதர்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தூதர்கள் தான், ஒரு தூதன் இல்ல, தூதர்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக கர்த்தர் தேவ தூதர்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கென்று உதவி செய்யும்படி நீங்க வாஞ்சிக்கணும். தேவ தூதர்களை குறித்து நீங்க கட்டளையிடணும். தேவ தூதர்கள் நமக்கென்று கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகளாம். எப்படிப்பட்டவங்களாம்? எபிரேயர்ல வாசிக்கிறோம், தேவ தூதர்கள் உங்களுக்கும் எனக்கும் என்று கொடுக்கப்பட்ட பணிவிடை ஆவிகள். ஒரு ஊழியர் ஒரு சில பல வருடங்களுக்கு முன்பதாக மிகவும் பொருளாதார நெருக்கடி, என்ன செய்யணும்னு தெரியல. இவர் பாட்டுக்கு விசுவாசத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவருடைய மனைவி கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சமையல்காரி. ரொம்ப பொருளாதார நெருக்கடி. அவர் ஒரு பெரிய ஒரு புக் சென்டர்ல அவர் ஒரு புத்தக புழு, சரிங்களா? அவர் நல்ல புக் படிக்கிற ஒரு நபர். அவருக்கு ஏதோ ஒரு புக் வாங்கினதுல 4000 ரூபாய்க்கு புக் வாங்கியிருக்காரு. அப்போ அந்த காலத்துல, இப்பெல்லாம் ஒரு 40,000 60,000 இருக்கிற அளவுக்கு நல்ல விலையுயர்ந்த புக்குகள் வாங்கி. ஏன்னா வேதவசனம் சொல்லுது, ஞானத்தை என்ன செய்யக்கூடாது? விற்கக்கூடாது, அதை சம்பாதிக்கணுமா, அதை வாங்கணுமா. எப்படியாயிலும் புக்கு படிச்சு பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை குறித்து படித்து நம்ம இன்னும் மேன்மை அடைய வேண்டும் சொல்லி வாங்கியிருக்கிறாரு. ஆனா அதை கட்ட முடியல. அங்க புக்கு ஸ்டோர்ல இருந்து லெட்டர் வந்துருச்சு, நீங்க கட்ட வேண்டிய தவணை நாள் என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சிருச்சு. இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஒரு வார்டுக்கு கதறி கும்மி என்ன பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு? ஜோம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. வேற என்ன செய்யணும்னு தெரியல. திடீர்னு ஒரு ஆள் நேரா வீட்டுக்குள்ள போய் கிச்சன்ல இருக்கிற அந்த அம்மாவை பார்த்து, அந்த பாஸ்டருடைய பேரை சொல்லி, நீங்க தான் அந்த பாஸ்டருடைய மனைவியா? இந்தாங்க, இது ஆண்டவங்களோட கொடுக்க சொன்னார். அவ்வளவுதான். அந்த நபர் எங்க இருந்து வந்தாருன்னு தெரியல, யாருன்னு தெரியல, எப்படிப்பட்டவர்னு தெரியல, திருப்பி எங்க போனாருன்னு தெரியல, அடையாளமும் தெரியல. ஆனா கரெக்டா பார்த்தா 4000 ரூபாய். அல்லேலூயா. தேவ தூதர்கள் உண்மையா பாஸ்டர்? உண்மைதான். நம்ம அதை ஒரு பொருட்டா என்ன செய்யறது இல்ல, நினைக்கிறது இல்ல. ஆதியாகமத்துல ஆபிரகாம் பகலின் உஷ்ணமான வேலையில் என்ன செஞ்சாரு? கூடார வாசல்ல உட்கார்ந்து இருந்தார். அப்போ 3 பேர் கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நின்னாங்களாம். 3 பேர் எங்க வந்து நின்னாங்களாம்? கூடாரத்துக்கு முன்னாடி வந்து நின்னாங்களாம். நம்ம வாசிக்கிற நமக்கு தெரியல, ஆபிரகாம் தெரிஞ்சிருக்கு. யாரு? ஆண்டவரே. தேவ தூதர்கள், ஆண்டவரே நீங்க என்ன செய்யுங்க, என் வீட்டு வரைக்கும் வந்து இளைப்பாரிட்டு போங்க, நான் ஒரு செம்பு தண்ணி கொடுக்கேன், காலை கழுவிட்டு அந்த மரத்துக்கிட்ட என்ன பண்ணுங்க, உட்காருங்க. ஆனாலும் இவனுக்கு மனசு கேட்கல.
வந்தவங்களை என்ன செய்யணும்? விசாரிக்கணும், கவனிக்கணும் என்று சொல்லி அந்த நபர்களுக்கு நல்லா ஓடி போய் நல்ல இளங்கன்றை பிடித்து சமைத்து நல்ல மெல்லிய மாவுல நல்ல அப்பத்தை சுட்டு பாலையும் வெண்ணையும் கொண்டு வந்து என்ன செய்கிறான்? பரிமாறுகிறான். தேவ தூதர்கள் அந்த 3ல 2 பேர் தான் சோதம் குமாரம் என்ன செய்ய போனாங்க? அழிக்க போனாங்க. வந்த ஒரு ஆளு ஆபிரகாம் கிட்ட தான் நிக்கிறாரு. 3 பேர் வந்தாங்க, 2 பேர் அழிக்க போயிட்டாங்க. ஒருத்தர் ஆபிரகாம் கிட்ட, அந்த நபர் கிட்ட தான் ஆபிரகாம் பேரம் பேசுறான். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 40 நீதிமான்கள் இருந்தால். அப்ப வந்தது யாரு? தேவ தூதர்கள். அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தா உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவ தூதர்கள் அவர்கள் உங்களுக்காக செயல்படுவார்கள். அல்லேலூயா. ஒரு நபர் மிகவும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு நபர் மிகவும் குடிகாரராம். இந்த நபர் பயங்கரமா குடிச்சு வீட்டுல ஒரே பிரச்சனையாகத்தான் இருக்குமா. இந்த அம்மா ஒரு ஊழியர்கிட்ட போய், இப்படி என் பையனால மிகவும் தொல்லை, ரொம்ப குடிச்சு என்ன பாடாப்படுத்துறான்னு சொல்லும் பொழுது அந்த ஊழியர் சொன்னாரா, ஐ நவ் கமாண்ட் டு ஏஞ்சல்ஸ், ஏஞ்சல்களுக்கு கட்டளையிடுகிறேன், உன் மகனை தடுத்து நிறுத்துவார்களாக. இவன் ஆள் வழக்கம் போல குடிக்க போகிற அந்த ரோட்ல எதுக்க ஒரு 15 அடி உயரத்துக்கு ஒருத்தர் இப்படி நின்றுருக்கான். கோ பேக் டு யுவர் மாம், இனி நீ குடிக்க கூடாது, உன் வீட்டுக்கு என்ன செய், திரும்பி போ அப்படின்னு சொன்னா அவன் பதறி அடிச்சு, ஐயோ அம்மா என்ன செஞ்சிருக்கிறான். நம்ம அப்படி போகும்போது அப்படி வந்தா என்ன ஆகும்? 15 அடிச்சுக்கு ஒரு ஆளை பார்த்தா தேவ தூதர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் என்ன செய்யும் தெரியுமா? தெய்வீக உதவியாளரை உங்களுக்கு கொடுக்கும். தேவனுடைய உதவியாளர்கள் உங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தேவ தூதர்கள் எந்த இடத்துல உங்களால செயல்பட முடியாதோ தேவ தூதர்கள் உங்களுக்காக செயல்படுவார்கள். அல்லேலூயா. தேவ தூதர்கள் அப்படி செயல்படுவார்கள். நீங்க ஜெபிக்கணும். தேவ தூதர்களுக்கு இயேசுவின் நாமத்துல கட்டளையிடுகிறேன், அவர்கள் எனக்காக இந்த காரியத்தில் அற்புதங்களை செய்வார்களாக. நிறைய விதமான தேவதூதர்கள் இருக்கிறாங்க. சுகம் கொடுக்கிற தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஜெபத்திற்கு பதிலை பெற்று கொண்டு வருகிற தேவதூதர்கள் இருக்கிறாங்க. யுத்தம் செய்வதற்கென்று தேவதூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு இடத்துல குருட்டாட்டம் பண்ணுகிற தேவதூதர்கள் இருக்கிறாங்க. சோதோம் குமாரால லோத்து போய் சொல்றான், அந்த இடத்துல தேவதூதர்களோடு தவறு செய்ய வேண்டும் என்று சொல்லி கூட்டம் வந்து நிக்குது. சிறியவர்கள் முதல் கிழவன் வரைக்கும் வந்து நின்னாங்களாம். உடனே லோத்து, நல்லா கவனிங்க, இப்படி போய் கதவை வெளிப்பக்கம் தாழ்பா போட்டு லோத்து என்ன செய்யறான்? இப்படி நிக்கிறான். தேவதூதர்கள் எங்க இருக்கிறாங்க? உள்ள இருக்கிறாங்க. ஆனா தேவதூதர்களை ஒரு இடத்துல அடைச்சு போட முடியாது. எப்படியோ கதவை என்ன செஞ்சுட்டாங்க? திறந்து குருட்டாட்டம் பண்ணிட்டு லோத்து பிடிச்சது என்ன செஞ்சுட்டாங்க உள்ள. அப்ப தேவதூதர்களால என்னமும் செய்ய முடியும், குருட்டாட்டம் பண்ண வைக்க முடியும். அப்போ நீங்க ஜெபிக்கணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தேவ தூதர்களுக்கு கட்டளை எடுக்கிறேன், எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிற எல்லா பிசாசுகளுக்கும் குருட்டாட்டம் பிடிப்பதாக. ஆமென். அப்படின்னா அப்படி ஜெபிச்சா என்ன ஆகும் பாஸ்டர்னா, உங்களுக்கு கொண்டு வர வேண்டிய ஆபத்தை அந்த பிசாசுனால கொண்டு வர முடியாது. அன்னைக்கு லோத்து வீட்டை சூறையாட நினைச்சாங்க. முழுவதும் தேடி 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 அழுத்து போனாங்களாம். எப்படி தேடினாங்களாம்? தேடி தேடி, நமக்கு இப்ப கண்ணு தெரியலனாலும் அழுத்துட்டாங்க. குருட்டாட்டம். நீங்க ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு கம்பி மாதிரி ஒரு பாதை மாதிரி இருக்கும். ஏன் போட்டிருப்பாங்கன்னா, கண்ணு தெரியாதவங்க குச்சை வச்சு என்ன செஞ்சுட்டு போகலாம், அப்படி தடவி தடவி அதை அந்த பாதையிலே போனா அது உங்களை என்ன செஞ்சிடும், கொண்டு போயிடும். அப்படி கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. கிட்டதான் நின்றுட்டு இருந்தாங்க. லோத்து வீடு இப்படிதான் இருக்கு, இந்த கதவு தான். தேவதூதர்கள் குருட்டாட்டம் பண்ண உடனே அவங்களுக்கு தெரியல, தேடி தேடி அழுத்து போயிட்டாங்களா. பிசாசு உங்க குடும்பத்தை தேடி தேடி அழுத்து போகணும்னா தேவதூதர்கள் உதவி தேவை. தேவதூதருடைய உதவி யாருக்கு கிடைக்கும்னா, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் தேவதூதர்களுடைய உதவி கிடைக்கும். அல்லேலூயா. ஸ்டாலின் ஐயா வரும்பொழுது கருப்பு சஃபாரி போட்ட 4 தடிமாடுங்க என்ன செய்யறாங்க? திடுப்புட்டு ஓடி வராங்க. பவுன்சர்ஸ், பிளாக் கேட்ஸ். நம்ம போனா ஒரு பையில வர மாட்டேங்க. ஏன் பாதுகாப்பு கொடுக்குறாங்க? ஏன்னா அவங்க சிஎம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்காங்க. கரெக்டா? பிரதமர் ஐயா வரும்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா மனுஷங்களும், அவர் தனியாளன்னு யோகாசனம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படிங்க சுத்தி இருக்கிறவங்களும் அப்படிதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அதே வெள்ளை ட்ரெஸ் போட்டுதான். ஆனா ஜூம் பண்ணி காட்டுறாங்க, ஒவ்வொருத்தன் கண்ணு இப்படி இப்படி போகுது. யாரு? அவெல்லாம் பிளாக் கேட்ஸ். ஆனா ஒயிட் கேட்ஸ் மாதிரி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான். நானும் நினைச்சேன், பரவாயில்ல மோடி ஐயாக்கு தைரியம் தான். பார்த்தா யோகாசனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் 2 பேர் பிளாக் கேட், பின்னாடி 2 பேர் பிளாக் கேட், இந்த பக்கம் பார்க்க ஆளோட ஆளா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா சுத்தி 8 பேர் என்ன செய்யறாங்க, அவனுக்கு வேலையா இப்படியே கழுத்தை வளைச்சு. அந்த ஆண்டி என்ன பண்ணது, ஐயாவை பாக்குதா, ஐயா கண்ணை தூக்கிருமா, கத்திக்கிட்டு எரிஞ்சிருமா. அந்த நபர் என்ன பண்றாரு, முறைக்கிறாரா. அப்ப அபிஷேகம் தேவதூதர்களை ஈர்க்கும். அல்லேலூயா.